மேம் என்னது இது பாக்ஸ் அடுக்கி வச்சுருக்கீங்க? ஸோ இதுதான் வந்து பின்னிங் மிஷின். ஸோ இந்த பின்னிங் மிஷின் வச்சு நம்ம டிசைன்லாம் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எஸ்பெஷலி ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கையிலேயே ஹோல்ஸ் பண்ணுறதை விட, கார்பன் ட்ரேசிங் இதெல்லாம் பண்ணுறதை விட இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பென் மாதிரி தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுற பாக்ஸுமே கிடச்சிடும். ஸோ இதை வந்து ப்ளக் பாயிண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, நார்மல் ப்ளக் பாயிண்ட்லேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயுமே வந்து ஒரு இது கொடுத்துருக்கோம். இதை வந்து பின்னாடி இங்கே இருக்கிற இடத்துல குத்திட்டு நான் ஆன் பண்ணுறேன். அண்ட் இங்கேயுமே நீங்கள் ஸ்பீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பென் மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ஆன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பாருங்கள் ஒர்க் ஆகும். ஸோ அந்த பின் வந்து உங்களுக்கு கடகடன் வரும். அண்ட் ஹோல்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஒரிஜினல் ட்ரேசிங் பேப்பர். ஸோ என்ன ட்ராப் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிசைனுக்கு மேலே அப்படியே நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அழகாக நம்மளுக்கு ஹோல்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்பீட் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டிசைனை ட்ரேஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. எவ்வளோ நெருக்கமாக குட்டி குட்டியாக ஹோல்ஸ் ஆகியிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹோல்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு டிசைன் வந்து நீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஸ்மஜ் ஆகாமல். ஸோ இப்போது நீங்கள் பேப்பரை திருப்பிட்டு பாருங்கள், ஜஸ்ட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நார்மல் சாக் பீஸை வச்சு, டெய்லரிங் சாக் வச்சு நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டிசைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த பின்னிங் மிஷின் நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா வெப்சைட்லையும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.